இதுக்கு எவ்வளவு செலவாகும்? மேக்ஸிமம் அதுக்கு எவ்வளவு செலவு? ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய். ஏன் இவ்வளவு இப்படி வச்சிருக்கீங்க? துரு பிடிச்சி போய் கிடையாது. எப்படியும் இருக்கும். நாங்க இதுக்கு செகண்டரி தலைமை செயலகத்துல சட்டமன்றம் சொல்லிட்டு போனோம். நீங்க செய்வீங்களா? ஒரு ரூட்டின் நீங்க பண்றது 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வருஷ கணக்குல எப்படி இருக்க? இது மாதிரி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாதான் தமிழ்நாடு போது அட்லீஸ்ட் கொஞ்சம் செய்யணும்ன்றோம். நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு வீக்ல அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். கமிட்டி ரெக்கமெண்ட். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பார்த்து வச்சீங்க? டெய்லி பீரியடிக்கெல்லாம் வரீங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வரீங்க? இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்பு. தாய் தந்தையெல்லாம் நம்ம கிட்ட எப்படி ஒப்படைக்கிறாங்க? அந்த குழந்தைங்க நம்ம பார்த்துக்கொண்டு தானே, கவர்மெண்ட் பார்த்துட்டு தானே ஒப்படைக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி அது என்னைக்கு விழ போகுதுன்னு தெரியல. என்னைக்கு விழ போகுதுன்ற ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? இந்த பாத்திரம், இந்த கட்டணம்லாம் உறுதியான தன்மையில் இருக்குன்னு ஒரு சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் என்கொயரி பண்றாங்க. இதெல்லாம் சரி பண்ணீங்க பாருங்க. இப்ப என்னென்ன பார்த்தாங்களோ, இந்த விண்டோ இமீடியட்டா மாத்திட்டு அந்த தரையெல்லாம் கிச்சன்ல போட்டுட்டு டாய்லெட் எல்லாத்தையும் சுத்தமா பண்ணிட்டு சிமெண்ட் 1 மணிக்குள்ளே போட்டோ எடுத்துருக்காங்க. எல்லா போட்டோ எடுத்துக்காங்க. அந்த ஒயர்லாம் அப்படிலாம் தொங்க கூடாது. குழந்தைங்கலாம் கையை வச்சா ஷாக் அடிக்காங்க. எப்படி சின்ன பிள்ளைங்க மேலே ஏறி பிடிக்கிறதா எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டோ எடுத்துட்டு வாங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? மேக்ஸிமம் அதுக்கு எவ்வளவு செலவு? ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய். ஏன் இவ்வளவு இப்படி வச்சிருக்கீங்க? துரு பிடிச்சி போய் கிடையாது. எப்படியும் இருக்கும். நாங்க இதுக்கு செகண்டரி தலைமை செயலகத்துல சட்டமன்றம் சொல்லிட்டு போனோம். நீங்க செய்வீங்களா? ஒரு ரூட்டின் நீங்க பண்றது 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வருஷ கணக்குல எப்படி இருக்க? இது மாதிரி ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாதான் தமிழ்நாடு போது அட்லீஸ்ட் கொஞ்சம் செய்யணும்ன்றோம். நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு வீக்ல சரி பண்ணிக்கலாம். ஒரு வீக்ல அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். கமிட்டி ரெக்கமெண்ட். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பார்த்து வச்சீங்க? டெய்லி பீரியடிக்கெல்லாம் வரீங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வரீங்க? இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்பு. தாய் தந்தையெல்லாம் நம்ம கிட்ட எப்படி ஒப்படைக்கிறாங்க? அந்த குழந்தைங்க நம்ம பார்த்துக்கொண்டு தானே, கவர்மெண்ட் பார்த்துட்டு தானே ஒப்படைக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி அது என்னைக்கு விழ போகுதுன்னு தெரியல. என்னைக்கு விழ போகுதுன்னு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? அதுக்கு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா? இந்த பாத்திரம், இந்த கட்டணம்லாம் உறுதியான தன்மையில் இருக்குன்னு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் என்கொயரி பண்றாங்க. ரெக்கமெண்டிங் சஸ்பென்ஷன். கவர்மெண்ட் எதுக்கு சார் உங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அப்புறம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கா? யார் அவருக்கு அதை இன்னும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி போறதுக்குன்னா இந்த இன்ஜினியர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து எப்படி இருக்கு? என்ன சொல்லுங்க அடிஷனல் கலெக்டர் சார், எல்லாம் கரெக்டா? நம்ம குழந்தைங்க படிக்கிறது இல்ல, நம்ம கரெக்டா பாத்துக்கிறோம்ல. இந்த குழந்தைங்களா ஏழு 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணி முன்னாடியும் புதரதான் வச்சிருக்காங்க. சாப்பாடு வச்சு சாதம்
இல்ல அரிசி கொட்டி அரிசியா சாதம் ஏன்பா குக் யாருப்பாங்க? குக் யாருப்பா? சமையல்கார் ஒரு சொல்லுங்க. நம்ம சாதம் எப்படி நீங்களா? ஏன்பா என்னப்பா இது என்னது? ரைஸ் இங்க வைக்கிறதா? ஏன் இங்க வைக்கிறீங்க? இங்க பூச்சி புழு எல்லாம் இருக்குது. இங்க அவ்வளோ இருக்கு, சாக்கடை இருக்கு. எப்படியா பண்ணுவாங்க? வடிப்பாங்க ஓப்பனா. நம்ம வீட்டுல எப்படி வச்சிருக்கோம்? நம்ம வீட்டுல எப்படி இந்த குழந்தைங்க என்னங்க அது மீன் எல்லவா இருக்கு? இது இல்லை எங்க வச்சு என்ன சாப்பாடுப்பா அது? இது தக்காளி சார். சரி இப்படி வைப்பாங்க கிச்சன்ல தானே வைக்கணும். இல்லை இப்போ தான் வடிக்கணும். நீங்க வெளியில வச்சு வடிச்சு எடுத்துக்கணும். இங்க பாருங்க சாக்கடை சகதி எல்லாம் இருக்கு. சாதம் தாங்க இருக்கு இறக்கி வடிக்கணும். சரி இப்படி மீ வைக்குது எல்லாம் பூச்சி புழு எல்லாம் உள்ள போவோம். குழந்தைங்க எப்படி சாப்பிடணும்? கை வேற முதல்ல பிள்ளைங்க தெரியாது. நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி சாக்கடையில் வச்சா கொடுப்பாங்க. அரசாங்கம் தங்கி இருக்க குழந்தைங்களை வந்து மழை இருந்தா நம்ம அப்ப அதுவே தினந்தோறும் இல்ல அடுப்புல இறக்க முடியாத நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி பண்றோம்? நம்ம வீட்டுல அங்க செய்வோமா சைக்கிள் நீங்க எல்லாம் வருவாங்க அப்படியே அவன் உழுந்துச்சுன்னா கலக்கி எடுத்து போட வேண்டியது. இது கொஞ்சம் சிமெண்ட் போட்டு சரி பண்ணி வந்து ₹50 ₹100 வேலை. நீ என்னப்பா எலக்ட்ரிஷியனா? சமையல்காரையும் சஸ்பெண்ட் பண்ண ஓப்பனா பூச்சி செலவு பண்ணாதானே அவசியம். ஆனா 3 யார் வார்டன் சாப்பாடு பரிமாறுறது இவ்வளவுதான் இருக்கு. வேற கீழே போதுமானதா? எவ்வளவு மாணவர்கள் கேக்குறேன். 5 பேர் மாத்தி மாத்தி எவ்வளவு மொத்தம் ஸ்ட்ரென்த் இங்க? ஏன் அப்படி சாக்கடையில் வச்சு அடிக்கிறீங்க? சாக்கடையில் வெடிக்க கூடாது. நம்ம வீட்டில் வெடி மாட்டேன். பூச்சிலாம் போயிட்டு இருக்குது. ஒரு பூரா இருக்கு வரக்கோட்டை. நாங்கள் வரும்போதே இப்படி இருந்தா நம்மளை நம்பி தானே அப்பா அம்மாலாம் பிள்ளைங்களை அனுப்புறாங்க. நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும்ல, நல்ல உணவு கொடுக்கணும், பாதுகாப்பான நம்ம இருக்கணும். அது மாதிரி இல்லையே எது கவர்மெண்ட் எது சம்பளம் நாங்கள் தமிழ்நாடு முழுதும் போய் பார்க்க முடியுமா? ஒரு இடத்துல வந்து பார்க்குறோம். இப்படி இருக்கு. இப்படி தானே எல்லா இடத்துலையும் இருக்கும். ராத்திரி பகலும் உழைக்கிறாங்க எல்லாமே அதிகாரிகள், முதலமைச்சர்ல இருந்து எல்லாம். நீங்க இப்படி பேர் எழுதிருக்கீங்க கவர்மெண்ட். என்ஜினியர் வர சொல்லுங்க. அடிஷனல் கலெக்டர் வாங்க. இதை பீரியாடிக்கா செக் பண்ணணும். யாரும் வரதில்லை இன்ஸ்பெக்ஷன். நம்ம தான் ரொம்ப இதெல்லாம் சரி பண்ணிங்க பாருங்க. இப்ப என்னென்ன பார்த்தாங்களோ அந்த விண்டோ இமீடியட்டாக மாற்றிட்டு அந்த தரையெல்லாம் கிச்சனில் போட்டுட்டு டாய்லெட் எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணிட்டு சிமெண்ட்லாம் பூசி 1 மணிக்குள்ளேயும் போட்டோ எடுத்து வந்துட்டாங்க. எல்லா ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அந்த ஒயர்லாம் அப்படிலாம் தொங்கக்கூடாது. குழந்தைங்களாம் கையை வச்சா ஷாக் அடிக்காங்க. எப்படி சின்ன பிள்ளைங்கப்பா மேலே ஏறி குடிக்குதுன்னா எல்லாத்தையும் ரெடி பை பண்ணி போட்டோ எடுத்துட்டு வாங்க. போட்டோ ஒழுங்கா மாட்டாங்க. அது மாதிரி ₹50 ₹100 ஒர்க் இன்வால்மெண்ட் இருக்கீங்க பாருங்க. நீங்க அது
இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை வந்து ஒரு மெம்பர் வந்து சொல்லி எம்எல்ஏ வந்து சொல்லி நீ மாத்த போறியா?